அப்படின்னு அப்படி திரும்புவார். யாரா கொத்தனார் கணேசனாடா? சரி ஒழுங்கா நிமிந்தாள்கிட்ட இந்த டச்சாவது வச்சுக்கிட்டு கண்டாயம் பண்ணி வெட்டி போடுவேன். சரி நல்லாடுறா போடா அப்படின்னு 18 பேரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு, எப்படி அழகர் கோயில் எல்லைக்கு வந்துச்சு, கருப்பனுடைய வரலாறை சொல்ல போகிறேன். பொன்னமராவதியில் இந்த சந்தப்பேட்டை மக்களை கருப்பையும் காக்கிறது உண்மையானா 18ஆம் படியான் கண்டிப்பாக இங்கே ஆடி வரும். வருவானா? கட்டாயம் வருவேன். கருப்பு சார் போய் இவன் என்னமோ கருப்பை மாதிரி இவன் இறங்குறேன். ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாளம், அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்செழிப்பாயிருக்குடா மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி ஒரு வாரிசும் தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டாள போய சாமி ஒரு புள்ள கொடுக்க மறுக்குது. இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி நல்ல மாநகர, காசி மாநகரத்துல காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடு அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க இந்த விஷய அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்புச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அந்த காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார மொத்தமாக நான் தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் நீ வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்தேன் அந்த காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளைய மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் இந்த மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வஞ்செழிப்பா இருந்த மலையாள சீமட்ட பாடடை பஞ்சம் போகுது. இந்த 60 உள்ளையும் வளர்ந்த நாளையிலே நீ ரோசாக்கார தங்கமுடாய், நாடு பஞ்ச நாடாயிருச்சுடாய். அப்ப மலையாளத்து அரசே, எங்க பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்சம் வர காரணம் என்னன்னு தெரியல. அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிருந்துரும்.
கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல அழலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தரவாத்து கொடுத்த அந்த 60 பிள்ளைய இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, நீ யாரடி வெங்கடா, நீ ரோசக்கார தங்கமுடா. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு பொறு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சுடலை. வாடா உன்னை அடைஞ்சிட்டான்டா மலையாளத்தாம் பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. ஏ கரை உரண்டு ஓடுது ஏ மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுதுட்டா. நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உட்கார, நீ எந்த மக்களை காக்க போற? அப்ப அழகு மலைக்காடு அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்டுக்கு மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குன கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. கருப்பேன் ஆடி வந்தா கட்ட வண்டி நொறுங்குமுடா. என் கருப்பேன் வந்தானா பூமி எல்லாம் விருவிடுமுடா. என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த பொன்னமராவதி பகுதியில உன் வீரம் குறைஞ்சிருச்சா இல்ல பாட்டேன் ஆடுன பெரம்பு பேக்கரையா தின்னுருச்சா? நீ ரோஜக்கார தங்கமுடா. என்ன நினைக்குது இந்த கருப்பை, என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம்னு தெரியல. இந்த நாட்டு மக்கள் உன் வீரத்தை அறியன கருப்பு. கொஞ்ச நேரம் இந்த வெட்டவெளி பொட்டலில என் 18ஆம் படியானே கொஞ்ச நேரம் நீ என் திரி. மதுரை நல்ல மாநகர அந்த மேல மடக்கம்மாயா வாண்டிட மேல மடக்கம்மாயா என் வாண்டி முனி நீ நீச்சடிச்சு விளையாண்ட நாளையில அந்த மேல மடக்கம்மாய வெட்டு தங்கியிருப்பது வட்டாயுரணி. என் பாண்டி முனி சத்த தாமதச்சட கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணிய வெட்டு 5 ஜட பரஜி வர இந்த பொன்னமராதி மக்களுக்கு அழகு ஜட தோரணையிட. என் ரோஜாக்கார பாண்டி முனி இன்னைக்கு பொன்னமராதி வட்டத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா. வாண்டிட ஒத்த காலு சப்பானி இந்த பகுதியில என் நொண்டி பயல காணாமுடா. ஒத்த காலு சப்பானி அவன் ஒரு காலும் நொண்டியாடா. உன் கலுங்கடி எல்லைய விட்டு என் நொண்டி பயல கொஞ்ச நேரம் இந்த சந்தாப்பேட்டையில எந்திரி. கலியரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா. 600 வருஷமா என் ஜீமியா முனியாண்டிக்கு பட்ட சீம கருவ உடமரம் தான் படுக்க. கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காலியா தவ கூட்டிக்கிட்டு அண்ணே வந்து நேரமாச்சு. என் 18ஆம் படியா வந்து நேரமாச்சு. பிள்ளை வரம் கொடுக்கறதுக்கு தங்கச்சிய தேடுறேன்.
இந்த கூட்டத்தில் எந்த தங்கச்சிய காணாம டேலை கருப்பு இந்த கூட்டத்தில் உன் தங்கச்சி எந்த பெண்ணு மேல குடியிருக்க உனக்கு தொட்டுச்சி ராக்காயி உனக்கு காளியத்தா மாரியத்தா என்று பேரு வச்சது உண்மையானா அண்ணே தங்கச்சிய காணாம அலமோதுறான்டா கொஞ்ச நேரம் அனல் பருக்க நீ எந்திரி தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா வேலை வாரா தங்க நல்ல புடிய ரூபா மாமி புடிய ரூபா உடோடி வாரா தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா தாண்டாடோ விச்ச ரூபா சாமி விச்ச ரூபா வாரா டேய் தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா அனிதாடோ விச்ச ரூபா உனக்கு விச்ச ரூபா வெள்ளி நல்ல புடிய ரூபா அலையாடோ விச்ச ரூபா கருப்பு ரோசா கரண்டா ஏ வெள்ளி நல்ல புடிய ரூபா இளையாடோ விச்ச ரூபா உனக்கு விச்ச ரூபா அகண்ட நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா ஆர்ப்பரிக்கும் விச்ச ரூபா சாமி விச்ச ரூபா கரப்பு ரோசா அழகு நல்ல புடிய ரூபா பாட்டி புடிய ரூபா ஆர்ப்பரிக்கும் விச்ச ரூபா உனக்கு விச்ச ரூபா கொடுத்த நல்ல புடிய ரூபா போல் உனக்கு கைய ரூபா கருப்பு கைய ரூபா ஏ நல்ல புடிய ரூபா தோளுயர விச்ச ரூபா விச்ச ரூபா இட்டியத்தா எடையிலட்டா சாமி எடையிலட்டா எடவால குஞ்சா விட்டா சாமி குஞ்சா விட்டா டேலை ஏய் இட்டியத்தாங்க இலையிலிட்டார் கடுப்பு இலையிலிட்டார் இடவளைகள் தோளிலிட்டார் கடுப்பு தோளிலிட்டார் இட்டியத்தா எடையிலட்டா எடவால குஞ்சா விட்டா சாமி குஞ்சா விட்டா ஏய் இட்டியத்தா இலையிலிட்டார் இடவளைகள் தோளிலிட்டார் தோளிலிட்டார் மலையாள நாட்டினில கருப்பு நாட்டினில டேலை மலையாள நாட்டினில கடுப்பு நாட்டினில உன்னை வச்சு வளர்க்க முடியல கடுப்பு உடோடி வாடா உடோடி வாடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு பெருக்கிழம்பு தள்ளாடாமா சாமி தள்ளாடாமா ஏய் எடுத்து வைக்கும் கால்களுக்கு உனக்கு கால்களுக்கு இருக்கலமோ நல்லடமா உனக்கு நல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு தள்ளாடாமா சாமி தள்ளாடாமா நொட்டி போடாதே ஒட்டி வைக்கும் நொட்டி சோனையா கால்களுக்கு உதிரி பூ நல்லடமா நல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள பூவு தள்ளாடாமா சாமி தள்ளாடாமா டேலை ஏ முத்த வைக்கும் கால்களுக்கு உனக்கு கால்களுக்கு உள்ள பூ நல்லடமா உனக்கு நல்லடமா குதிச்சு வைக்கும் கால்களுக்கு குத்தி பூவு தள்ளாடாமா சாமி தள்ளாடாமா ஏ ஒடுக்கி வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூ நல்லடமா உனக்கு நல்லடமா வரண்டா ஒடி வரண்டா எங்க கருப்பு வர தரண்டா தங்க கருப்பு ஏ வாராட்டை கருப்பு வரதாராட்டை கருப்பு வந்தானா ஒடி வந்தாடா எங்க கருப்பு வர தந்தடா தங்க கருப்பு ஆடடா ஏ வந்தானை கருப்பு வரதாராட்டை கருப்பு மலையா மலையா மாமதுர கல்லழக மலையழக மாமதுர கல்லழகு சிலையாக எந்தர் முன்னே திரிப்பாகிற அத்தனை சாமி ஏய் அந்த சாமி பூரா இந்த நாட்டு மக்களை நீ கடைசி வர காத்தரும் கருப்பு கூட வாடா கருப்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொன்னமராதி கிளை ஓட்டுநர்கள் அத்தனை பேர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நன்றி. ஓட்டுநர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஓட்டுநர்களும் 18ஆம் படி கருப்பனா நினைச்சு வணங்குறீங்க. நன்றி. என்ன இடத்திலும் சார் போய் பாய் அமைதியை உட்காருங்க. போ தம்பிகளுக்கு இப்போ தண்ணி கொடுக்காதியா பாய். அடே ஐயா விபூதியை மட்டும் போட்டு விட்றா. இப்போ தண்ணி யாருக்கு கொடுக்காதியா? சாமியான ஆளுக்கு தண்ணி கொடுக்காதியே. கொடுக்குவேன் என்ன இடத்திலும்